வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடா மானிடர் யார் அருள தரணியில் பாடாரவளேற்றம். பாடாரவளேற்றம். அன்னையின் அருத்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். அன்னையின் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். நாம் அன்னையின் அருட்திருவதனம் தினம் காண்கிறோம். அன்னை மரியின்றி நாம் இயேசுவை அடைய முடியாது. என் இனிய உறவுகளை, நாம் இன்று 28/9/24 இருக்கிறோம். தூய ஆவியானவர் என்றும் நம்மில் நிலைத்து நிற்கிறார். நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீத தொடர்ச்சி 45:1-2-3, நீதிமொழிகள் 22, 23, 24, 25. இன்றைய வாசகம் சபையுரையாளர் 11:9, 12, 18. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 9:42-45. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். இதை கேட்ட சீடர்கள் கேள்வியுற்று நிச்சயமாக அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஏனென்றால் தான் பாடுகளை போகிறதை சொன்ன இந்த நேரத்தில் சீடர்கள் இந்த உலக காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று அவர் வருந்தி இருக்கக்கூடும். இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி 2ஆம் முறை முன்னறிவிக்கின்றார். ஒருவேளை தன்னுடைய சீடர்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள மீண்டும் இயேசு இதை சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் தான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பணியில் அர்த்தத்தை உணர வைக்க வேண்டும். தன்னுடைய சீடர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என இயேசு தெரிந்து கொள்ள ஆர்வமும் இதில் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் சீடர்கள் இன்னும் இயேசுவிடம் இருந்து சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை முழுமையாக பயன்படுத்தி புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். இயேசு சொன்னதை அவர்களுக்கு விளங்கவும் இல்லை. இயேசுவிடம் அவர்களுக்கு இருந்த பயமும் போகவில்லை. ஒரு நாள் ஒருவர் தன் பிள்ளைகளை அழைத்து, நான் அதிக நாட்கள் உங்களோடு இருப்பதில்லை, அதனால் எனக்கு மரணம் நேரிடப் போகிறது, நான் மருத்துவரை சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். இதை கேட்ட குடும்பமே கலங்குகிறது. பிள்ளைகள் எல்லாம் அழுகிறார்கள். இருந்த போதிலும் அவர் சொல்வதை சரியாக அவர்கள் பொருட்படுத்தவில்லை. உறவினர்களிடமும் சொல்கிறார். ஒரு நாள் உறவினர்கள் அவரை எல்லாருமாக சேர்ந்து அவருக்கு ஆறுதல் கூறி, இல்லை நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஆக போகிறதில்லன்னு. இருந்தாலும் சில பேர் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் இவர் மயங்கி விழுந்து மரணத்தை சந்தித்தது போலவே மயங்கி கிடக்கிறார். அப்பொழுது உறவினர்கள் அவரவர்கள் வந்து அவரவர்கள் போகிற வேலைகளிலே இருக்கிறார்கள். மனைவி எதையோ செய்து கொண்டிருக்கிறார். வேறு சிலர் அவருடைய சொத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், என்ன செய்யலாம், என்ன யாரிடம் எப்படி எழுதுவது என்று இதை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர் இறந்தார் என்ற அந்த ஒரு கடுகளவு கூட அவர்களுக்கு கவலை இல்லை. இருந்த போதிலும் அவர் அதை அந்த வேதனையோடு தாங்கி கொண்டு சடனாக திடீரென்று விழிப்பு வந்தது போல் எழுகிறார். எழுந்தவுடன் அப்பொழுது எல்லோரும் அலறி அடித்து கொண்டு அழுகிறார்கள். மனிதத்தன்மை கொண்ட நாம் இதைப்போல் சீடர்களும் மனிதத்தன்மை கொண்டு இருந்ததால் இயேசு சாகப்போகிறார் என்று இருமுறை சொல்லியும் அவர்களுக்கு அது உணரவில்லை. இயேசு மட்டுமே நமக்கு ஒரே தீர்வு. இயேசுவின் வாழ்வில் முரணாய் தெரியாத முரண்பாடுகள் பல இருந்தன. தன்னை உணவாய் தந்தார். அவர் பசியாற்றினார். பசியுற்றவர் வாழ்வளிக்கும் ஊற்றாய் இருந்தார். தாகமாய் இருந்தவர்களுக்கு நீரை கொடுத்தார். இதோ என் உயிர் துறந்தார். சுமை சுமப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் தந்தார். என் உள்ளம் கலக்கமுற்றது.
கலக்கமுற்று உள்ளது என்றார். பேய்களை விரட்டினார். பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என பழி சுமத்தப்பட்டார். அழுகையை போக்கினார். ஆனால் அவர் அழுதார். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். ஆனால் அவரையும் மீட்டார். கத்தாத ஆட்டுக்குட்டி போல் அவரை அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரே நமக்கு ஆயராக உள்ளார். வாழ்வு தர வந்தார். ஆனால் 33 வயதிலே கொல்லப்பட்டார். அனைவரின் பாவத்திலிருந்தும் மீட்க வந்தவர் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என முன் அறிவிப்பு கொடுத்தார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.